பணம் பேசும்போது ஏவுகணைகள் மௌனமாகி விடுகின்றன. எந்த எல்லையிலும் பதற்றம் தெரியாது. போர் அறிவிப்பு எதுவும் இல்லை. அவசரக் கூட்டம் நடந்ததாக எந்த செய்தியும் வராது. ஆனால் கவனமாக பார்த்தால் உலகின் மிகப்பெரிய சக்தியின் நிழலில் இருக்கும் நிலம் மெதுவாகச் சரிந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும். இந்த முறை அந்த நிலம் டாங்குகளாலும் போர் விமானங்களாலும் அசையவில்லை. பாண்ட், டாலர், ரிசர்வ் ஆகியவற்றின் மூலம் இந்த விளையாட்டு நடக்கிறது. உண்மையில் அக்டோபர் 2025 மாதத்தில் ஒரு விசித்திரமான அமைதி காணப்பட்டது. இந்தியா, சீனா, பிரேசில் என்ற 3 நாடுகளும் எந்த பிரஸ் ரிலீஸும் வெளியிடவில்லை, எந்த அறிக்கையும் கொடுக்கவில்லை, எந்த உரிமை கோரலும் செய்யவில்லை. ஆனால் அந்த அமைதிக்குள் 3 நாடுகளும் சேர்ந்து அமெரிக்க ட்ரெஷரி மார்க்கெட்டிலிருந்து 28.8 பில்லியன் தொகையை வெளியே எடுத்துக்கொள்கின்றன. வரலாறு சொல்வது ஒன்றுதான். மிக ஆபத்தான முடிவுகள் பெரும்பாலும் சத்தமில்லாமல் தான் எடுக்கப்படுகின்றன. இப்போது கேள்வி, இது வெறும் பொருளாதார எண்ணிக்கையா என்பதல்ல. வரவிருக்கும் தலைமுறைகள் இங்கிருந்துதான் டாலரின் பிடிப்பு தளர ஆரம்பித்தது என்று சொல்லி நினைவுகூரும் ஒரு கதையின் தொடக்கமா என்பதே உண்மையான கேள்வி. ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் அமெரிக்காவின் சக்தி அதன் இராணுவம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அமெரிக்காவின் உண்மையான சக்தி டாலர்தான். அந்த டாலரின் முதுகெலும்பு அமெரிக்க ட்ரெஷரி பாண்ட். அப்படியானால் இந்த பெரிய மாற்றம் எப்படி மெதுவாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்வோம். ஆனால் அதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். உங்களுக்கோ அது ஒரு வினாடி வேலைதான். ஆனால் எங்களுக்கு அது பெரிய ஆதரவு. உண்மையைச் சொன்னால் பல தசாப்தங்களாக உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் தங்கள் பணத்தையும் தங்கள் ரிசர்வையும் கடின காலத்துக்காகச் சேமித்த மூலதனத்தையும் அமெரிக்க ட்ரெஷரியில்தான் வைத்திருந்தன. ஏனெனில் உலகம் முழுவதும் மூழ்கினாலும் அமெரிக்கா மூழ்காது என்ற நம்பிக்கை நீண்ட காலமாக இருந்தது. இப்போது அந்த அமைப்பை ஆண்டாண்டு காலமாக நடத்தி வந்த நாடுகளே மெதுவாக வெளியேறத் தொடங்கினால் அது வெறும் பொருளாதார மாற்றம் மட்டுமல்ல, அதிகாரத்தின் திசை மாறுவதையும் குறிக்கிறது. அந்த மாற்றமே இப்போது தெளிவாக தெரியத் தொடங்கியுள்ளது. டிசம்பர் 18, 2025 அன்று நெதர்லாந்தின் பெரிய வங்கி ING வெளியிட்ட ஒரு அறிக்கை வெளிவருகிறது. அந்த அறிக்கையில் எந்த புரட்சிகரமான மொழியும் இல்லை, பரபரப்பை ஏற்படுத்தும் கூற்றுகளும் இல்லை. ஒரு எளிய உண்மை மட்டும்தான் சொல்லப்படுகிறது. பிரிக்ஸ் நாடுகள் வைத்திருந்த அமெரிக்க ட்ரெஷரி ஹோல்டிங்ஸில் ஏற்பட்ட குறைவு இப்போது ஒரு நிலையான போக்காக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதே அது. நிலையான போக்கு என்றால் இது ஒரே முறை நடந்த நிகழ்வு அல்ல, எந்த தேர்தலின் விளைவும் அல்ல, எந்த வதந்தியின் முடிவும் அல்ல. தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிருக்கும் ஒரு திசை. டேட்டா பேசும்போது சத்தம் தானாகவே அர்த்தமற்றதாகி விடுகிறது. ING திங்க் டேங்க் வெளியிட்ட மற்றொரு அறிக்கையில் பிரிக்ஸ் நாடுகள் அமைதியாக அமெரிக்க ட்ரெஷரி மார்க்கெட்டை விட்டு விலகிக் கொண்டிருக்கின்றன என்பது நாள்தோறும் நடக்கும் போக்காக மாறிவிட்டது என்று நிபுணர்கள் தெளிவாகச் சொல்கிறார்கள். இப்போது எண்ணிக்கைகளுக்குள் போகலாம். ஏனெனில் இங்கே உணர்ச்சிகளை விட எண்களுக்கே அதிக எடை. ING அறிக்கையின்படி ஒரே மாதத்திற்குள் சீனா சுமார் 11.8 பில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்க ட்ரெஷரி பாண்ட்களை விற்றுள்ளது. இந்தியா தனது எக்ஸ்போஷரை சுமார் பல பில்லியன் டாலர் அளவிற்கு குறைத்துள்ளது. பிரேசில் மிகப்பெரிய அடியை எடுத்து சுமார் 5 பில்லியன் டாலர் மதிப்புள்ள ட்ரெஷரி ஹோல்டிங்ஸை குறைத்துள்ளது. இங்கே ஒரு விஷயம் மிக முக்கியம். சீனா விற்கும்போது உலகம் அது அமெரிக்காவுக்கு எதிரான நாடு என்று சொல்லிவிடுகிறது. ஆனால் இந்தியா விற்கும்போது கேள்விகள் இன்னும் ஆழமாகின்றன. ஏனெனில் இந்தியா அமெரிக்காவின் மூலோபாய கூட்டாளி, குவாட் அமைப்பின் உறுப்பினர், அதே நேரத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் ஒரு பகுதியாகவும் உள்ளது. அப்படியென்றால் இந்தியா ஏன் டாலரை வெளியே எடுத்தது? ING மற்றும் பிற நிதி பகுப்பாய்வுகள் இதற்கு பின்னால் எந்த அரசியல் கிளர்ச்சியும் இல்லை என்பதை தெளிவாக காட்டுகின்றன. 2025 ஆண்டில் டாலர் வலுவடைந்தது. கச்சா எண்ணெய் விலைகள் உயர்ந்தன. இந்தியாவின் இறக்குமதி செலவில் அழுத்தம் அதிகரித்தது. அந்த சூழலில் ரிசர்வ் வங்கிக்கு 2 வழிகள் இருந்தன: சந்தையை அப்படியே விட்டுவிடுவது அல்லது தலையிடுவது. இந்தியா தலையீட்டு வழியைத்தான் தேர்ந்தெடுத்தது. ரூபாய் தேவையற்ற அளவுக்கு பலவீனமாகிவிடாமல் தடுக்க டாலர்கள் விற்கப்பட்டன. அந்த டாலர்கள் எங்கிருந்து வந்தன என்றால் அமெரிக்க ட்ரெஷரி விற்றதிலிருந்து. அதாவது
இது எதிர்ப்புக்கான முடிவு அல்ல, சுய பாதுகாப்புக்கான முடிவு. ஆனால் கதை இத்துடன் முடிவடையவில்லை. இதே காலகட்டத்தில் இந்தியா தனது தங்க ரிசர்வையும் தொடர்ந்து உயர்த்தியுள்ளது. 2023 முதல் 2025 வரை இந்தியாவின் தங்க கையிருப்பில் பல டன் அளவுக்கு உயர்வு ஏற்பட்டுள்ளது. இதன் நேரடி அர்த்தம் இந்தியா இனி தனது எல்லா முட்டைகளையும் ஒரே கூடை இச்சின வைக்க விரும்பவில்லை என்பதே. இப்போது சீனாவை நோக்கி பாருங்கள். சீனாவின் நிலை இந்தியாவிலிருந்து வேறுபட்டது. சீனா விற்கும்போது அது கட்டாயம் அல்ல, அது ஒரு திட்டமிட்ட உத்தி. 2008 லெஹ்மேன் வீழ்ச்சிக்குப் பிறகு டாலர் முழுமையாக பாதுகாப்பானது அல்ல என்பதை சீனா முதன்முறையாக உணர்ந்தது. 2013 ஆண்டில் சீனாவிடம் ஒரு புள்ளி $32 டிரில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க ட்ரெஷரி பாண்ட் இருந்தது. அது இப்போது தொடர்ந்து குறைந்து வருகிறது. அக்டோபர் 2025 மாதத்தில் மட்டும் சீனா $11.8 பில்லியன் மதிப்புள்ள ட்ரெஷரி ஹோல்டிங்கை குறைத்துள்ளது. இது கோபத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. இது நீண்ட காலமாக அமைதியாக மிகுந்த பொறுமையுடன் செயல்படுத்தப்படும் ஒரு பெரிய உத்தியின் ஒரு பகுதி. அந்த உத்தியின் மற்றொரு முக்கிய பகுதிதான் தங்கம். சீன மக்கள் வங்கி ஒவ்வொரு மாதமும் தனது தங்க ரிசர்வை அதிகரித்து வருகிறது. ஏனெனில் டாலருக்கு தடைகள் விதிக்கலாம், கணக்குகளை முடக்கலாம், ஸ்விஃப்ட் அமைப்பிலிருந்து வெளியேற்றலாம். ஆனால் தங்கம் எந்த அரசாங்கத்தின் வாக்குறுதியும் அல்ல. தங்கம் தங்கமாகத்தான் இருக்கும். அதுவே அதன் மிகப்பெரிய சக்தி. இப்போது கடைசி மற்றும் மிக முக்கியமான கேள்வி: இந்தியா உண்மையில் எந்த பக்கம் நிற்கிறது? இந்தியாவின் நிலை சீனாவைப் போல நேரடி மோதல் கொண்டதல்ல, ரஷ்யாவைப் போல தனிமைப்படுத்தப்பட்டதும் அல்ல, அது முற்றிலும் விழுந்துவிட்ட நிலையும் அல்ல, ஐரோப்பைப் போல முழுமையான சார்பும் இல்லை. இந்தியா இன்று மிகவும் நுணுக்கமான, அதே நேரத்தில் வலுவான ஒரு இடத்தில் நிற்கிறது. நடுவில் நிற்பது பலவீனம் அல்ல, அது ஒரு பலம். ஏனெனில் இந்தியாவுக்கு அமெரிக்காவிடமிருந்து தொழில்நுட்பம் வேண்டும், ரஷ்யாவிடமிருந்து ஆற்றல் வேண்டும், பிரிக்ஸ் மூலம் சமநிலையும் காக்க வேண்டும். அதனால்தான் இந்தியா டாலரை விற்றது. எந்த அறிவிப்பும் அல்ல, அது எந்த கிளர்ச்சியும் அல்ல, எந்த குழுவில் சேர்கிறோம் என்ற அறிவிப்பும் அல்ல. அது ஒரே ஒரு சிக்னல் தான். இந்தியா தனது முடிவுகளை தானே எடுக்கும், அனைவருடனும் இருக்கும், ஆனால் யாருக்கும் கீழே இருக்காது. இங்கே இன்னொரு உண்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும். பிரிக்ஸ் என்பது ஒரே மாதிரியான நாடுகளின் கூட்டமைப்பு அல்ல. இவர்களின் அரசியல் வேறு, பொருளாதாரம் வேறு, பரஸ்பர பதற்றங்களும் உள்ளன. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பதற்றம் உள்ளது. ரஷ்யா தடைகளுக்குள் இருக்கிறது. பிரேசில் உள்நாட்டு அரசியல் சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறது. அதனால் பிரிக்ஸ் நாளையே உலகத்தை ஆளப்போவதில்லை. ஆனால் உலகத்தை மாற்றுவதற்கு கட்டாயப்படுத்தும் சக்தியாக அது மாறும். ஏனெனில் மாற்று வாய்ப்புகள்தான் அதிகாரத்தின் எல்லையை நிர்ணயிக்கின்றன. இப்போது அமெரிக்கா ஒரே மாற்று வாய்ப்பாக இல்லை. இதையெல்லாம் பார்த்து டாலர் நாளையே விழுந்துவிடும் என்று நினைத்தால் அது தவறு. அமெரிக்கா திடீரென பலவீனமாகிவிடும் என்பதும் உண்மை அல்ல. இன்று கூட அமெரிக்காவிடம் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம் உள்ளது. ஆழமான நிதி சந்தைகள் உள்ளன. தொழில்நுட்ப ஆதிக்கமும் இராணுவ வலிமையும் உள்ளது. இன்று கூட உலகம் பயப்படும்போது பணம் அமெரிக்காவை நோக்கித்தான் ஓடுகிறது. ING அறிக்கையும் இதையே சொல்கிறது. பெரிய அளவிலான வெளியேற்றம் இன்னும் நடக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக உள்ளது: சார்பு மெதுவாக குறைந்து வருகிறது. அதுவே டாலருக்கான உண்மையான ஆபத்து. இன்று 190 ஒப்பந்தங்கள் டாலரில் நடந்தால் நாளை அது 70ஆக மாறி பின்னர் 50க்கு வந்தால் டாலர் அழிந்து விடாது. ஆனால் அதன் சக்தி பாதியாக குறையும். இந்த மாற்றம் சத்தமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. பல நிதி நிபுணர்கள் இதை இந்தியாவுக்கான போர்க்கதையாக பார்க்கவில்லை. இது வாய்ப்பின் கதை. டாலரும் வேண்டும், தங்கத்தையும் அதிகரிக்க வேண்டும், பிரிக்ஸிலும் இருக்க வேண்டும், அமெரிக்காவுடனான நட்பையும் சமநிலையாக வைத்திருக்க வேண்டும். இதுதான் சமநிலையின் அரசியல். இந்தியா அதைத்தான் செய்து வருகிறது. அதனால் இன்றைய செய்தியின் முடிவு மிகவும் தெளிவானது. எந்த போரும் தொடங்கப்படவில்லை, எந்த அறிவிப்பும் செய்யப்படவில்லை. பணத்தின் திசை மட்டும் மாற்றப்படுகிறது. வரலாறு ஒன்று சொல்கிறது: அதிகாரம் பெரும்பாலும் பணம் செல்லும் திசையில்தான் செல்கிறது. வரலாற்றிலிருந்து ஒரு பாடம் எடுக்க வேண்டுமென்றால் அது இதுதான். பேரரசுகள் போர் தொடங்குவதற்கு முன் பலவீனமாக மாறுவதில்லை. உலகம் மெதுவாக அவற்றை சாராமல் விடும்போதுதான் அவை பலவீனமாகின்றன.
இன்று அமெரிக்காவுடனும் அதே செயல்முறை அமைதியாகத் தொடங்கியுள்ளது. எந்த சத்தமும் இல்லை, எந்த மோதலும் இல்லை. ஆனால் முடிவுகள் தெளிவாகச் சொல்கின்றன. உலகம் இனி ஒரே துருவத்தில் நிலைத்திருக்கத் தயாராக இல்லை. இப்போது உங்கள் ஹர்ட். இந்தியா எடுத்த முடிவு சரியான திசையில்தானா இல்லையா? உங்கள் கருத்தை கமெண்டில் எழுதுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்க வேண்டாம். இப்படிப்பட்ட செய்திகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை ஆல் என்ற நிலையில் தேர்வு செய்யுங்கள். ஜெய் ஸ்ரீராம்.